there was an opinion that it should be conduct this program at this point of time. But then taking into account the interest of the members of the Sabha, மூணு பேர் சார் நாரதகான சபா இவ்வளவு பெருமையோட இவ்வளவு வளர்ந்திருக்கிறதுல நான் என்னுடைய பெருமையை முன்னாடி நான் சொல்கிறேன். எங்கள் மாமா ஆரம்பித்த சபா இது. 1958 எங்கள் மாமா முதல் கச்சேரி இந்த சபாவில் பண்ணியிருக்கார். நான் கூட பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் மாமா நிறைய பாடியிருக்கார். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பல வருஷங்களாக நான் பாடாத வருஷங்களே இல்லைன்னு சொல்கிற மாதிரி பாடியிருக்கேன். வாழையடி வாழை என்னுடைய பொண்ணு புள்ள பாடிட்டு இருக்கா வருஷம் வருஷம். இதில் அந்த பெருமையோடு கூட பெறுதற்கரிய இந்த விருது ரொம்ப பெருசு. அதுக்கு எனக்கு தகுதி தெரியல எனக்கு. இருந்தாலும் நாரதகான சபாவுடைய நிர்வாக குழுவினர் எல்லாரும் நான் இதை வாங்கிக்கணுங்கிற தீர்மானம் பண்ணி எனக்கு இதை இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையமாக இருக்குது. ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த சந்தர்ப்பத்தில் என் மேல் ரொம்ப பிரியம் வச்சுருந்த கிருஷ்ணசாமி சார், ஆர்கே அவர்கள் என்னுடைய காலேஜ் டேஸ்லேருந்து ரொம்ப தெரியும். அவள் அண்ணா சூரிய சார் அவர்கள் எங்கள் மாமா அப்பாட்ட வச்சுருந்த பிரியத்தில் அதை தொடர்ந்து எனக்கு அந்த பிரியம் காமிச்சிருக்கா. அவள் ப்ரெசன்ஸ் இருக்கிறதா தான் நான் நினச்சிக்கிறேன். அவள் இங்கே இல்லையாட்டா கூட அவள் இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினச்சிக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார்னு, ரவிச்சந்திரன், ஹரி எல்லாரும் என் மேலே ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் எல்லாம் பர்சனல் லெவலில் என்கிட்ட ரொம்ப பெரிய வச்சுருக்கா. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அவள் என்னை கூப்பிட்ட பொழுது வாங்கிக்கணும்னு சொன்ன பொழுதுலேருந்து உள்ள அந்த பிரியம் நான் மறக்க மாட்டேன். இந்த விருதை எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேணுங்கிற முரளி சார் அவர்கள் மூலமாக அவர் கையில் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமாக இருக்குது. அவள் அப்பா ஜி நரசிம்மன் சார் நான் பாட ஆரம்பித்த காலங்கள்லேருந்து அவளை பிரிவாக இருந்திருக்கார். அகாடமி கச்சேரி பண்ணும்பொழுது இந்த கச்சேரி அவர் வாசலில் நின்று வரவேற்பாருங்க. வாசலுக்கு வான்னு சொல்லி என்ன உள்ள ஆயிடுச்சுன்னு போவார். வருஷம் அவர் இருந்தவரில் அதை மறக்க மாட்டேன். அதே தான் முரளி சார் என்கிட்ட அவ்வளோ அத்தியந்த பிரியம் வச்சுருக்கார். அவர் கையில் வாங்கிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் என்கிட்ட எவ்வளோ பிரியம் வச்சுருக்காருங்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன். அதே போல் அண்ணா பிஎஸ்என் சார் எனக்கு அண்ணா முறை குரு. நம்ம எல்லாருக்குமே குருவா. எனக்கும் என்கிட்ட சின்ன வயசுலேருந்து எனக்கு ராமன்னு வீட்டில் பேர். எனக்கு சங்கரநாராயணன் சாப்பிட்டு தான் சொல்கிறார். ராமன் தான் எனக்கு ஈஸியாக வரும். அது மாதிரி அவர் அவ்வளோ பிரியமாக சின்ன வயசுலேருந்து பாட ஆரம்பித்த காலங்கள்லேருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அவருக்கு எங்கள் மாமாட்ட அப்பாட்ட இருக்கிற இந்த பக்தி, அந்த விசுவாசம், அது எங்கிட்ட எனக்கு வந்தது, என் குழந்தைகள்கிட்ட வந்தது. பிரத்யேகமாக அவர் பேரை குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அவருக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு பிடிப்பு,
அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் ஆசீர்வாதம் எப்பயும் நான் கோர்றேன், குடும்பத்துக்கு கோர்றேன். அவர் ரொம்ப பெரியவர், ஆனால் ஒன்றுமே காமிச்சிக்க மாட்டார். அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எல்லாருமே குருஸ்தானமாக நினைக்கிறேன். ஒருத்தர் மூலமாக அவர் எனக்கு வாழ்த்தினதுங்கிறது பெறுதற்கரிய ஒரு பேராகவும் ஆசீர்வாத பலமாகவும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட கூட சேர்ந்து நீலாம்மா அவ்வளோ பிரியம். இது எல்லாருமே நாங்கள் ஒரு குடும்பத்தில், ஒரே குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இப்படி நேர்ந்து போச்சு. அவள் நீலாம்மா, அவளுக்கு நான் நமஸ்காரங்களை சொல்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்கிற வயசு கிடையாது எனக்கு. அவள் ஆசீர்வாதத்தை கோர்றேன். அதே மாதிரி மாமன் சிவா அவர்கள் எங்கள் கல்யாணங்களில் வாசியிருக்கார். அவருக்கு இது கிடச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிஎம்எஸ் அவர்கள் அவரும் தஞ்சாவூரில் இருக்கும்பொழுது ஆஞ்சநேய சுவாமி கோயிலில் அவள் ஆற்றுக்கு போய் நானும் மூர்த்தி சாரும் போய் இருக்கும்போது அவர் ஆராய்ச்சி பண்ண நோட்டு புஸ்தகங்கள்லேருந்து எனக்கு எல்லாம் நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். எவ்வளோ வருஷங்கள் முன்னாடி, வருஷம்னா எவ்வளோ வருஷம் இருக்கும், 40-45 வருஷம் முன்னாடி. அந்த மாதிரி இங்கே ஒரு குடும்பத்தை சேர்ந்து, ஒரே குடும்பத்தில் உள்ளவாள்லாம் சேர்ந்து மேடையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. இந்த விருது, இவ்வளோ விருதுகள் எனக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப இந்த விருதுங்கிறது நான் வாங்கிக்கிறதா நான் நினைக்கிறதே இல்லை. எங்கள் மாமா ஆசீர்வாதம். எங்கள் மாமா அப்பாவை பற்றி அண்ணா சொன்னான். எங்கள் அப்பா பெரிய மகான். அவர் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மை. எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தர் கிடைக்காது. உத்தமோத்தமர். அவர் எங்கள் மாமாவுக்கு குருபக்தி சிவமணியர் சொல்லுவார், உனக்கு நான் பட்டம் கொடுக்குறேன். எங்கள் ரொம்ப செல்ஃபி ஃபேஸிங் டு ஃபால்ட். எங்கள் அப்பா ஒன்றுமே பண்ணிக்கலை, எனக்கு ஒன்றுமே வாங்கிக்கலை. அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பட்டங்கள் எனக்கு இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிறதா தான் நினைக்கிறேன். அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பட்டங்கள் நான் வாங்கிக்கிறேன். ஒவ்வொரு பட்டமும் சரி. எங்கள் அப்பா, அம்மா, பெரியவா, எல்லா பெரியவாளும் என்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஐயங்கார் வாழ்லேருந்து, செவனுடைய வாழ்லேருந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண பெரிய பாக்கியம் எனக்கு இருக்குது. பிச்சைசார் மாதிரி அவர் ராமன் சொல்கிற மாதிரி நாங்கள் சேலமா பிச்சைசார் சொல்கிறது பிஎஸ்எம் அண்ணா, அவள்லாம் எனக்கு அதே மாதிரி பெரியவங்களவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி கச்சேரி ஆர்கனைசேஷன் The K.S. Mahadevan Award, Carnatic Music in the Fall.